சாலமோன் யுத்தம் பண்ணல, தாவீது யுத்தம் பண்ணாரு. என்ன எதுக்கு சண்டை, குறுக்கு வழியில போயிடலான்னு சொல்லிட்டு எப்படியோ சமரசம் பண்ணி எல்லா தேசத்துல இருக்கிற பெண்களை கட்டிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருமணம் பண்ணி கொள்றாரு. இந்த 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 பெண்கள் எல்லாருமே எல்லாருக்கூடயும் அவரு காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாரு. அப்போ தேசங்கள் எல்லாம் இவருக்கு சொந்தமாக மாறுது. இங்க நமக்கு காரியங்கள் எதிராக வரும்போது நாம் எப்படி செயல்படுகிறோம், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு எதிராக வரும்போது நாம வாழ்க்கையில் நம்ம எப்படி செயல்படுகிறோம், அதை கொஞ்சம் யோசிங்க. நம்ம சில நேரத்துல நம்ம குடும்ப சூழ்நிலையில எப்படி இருக்க வேண்டும், அதாவது கர்த்தரால கட்டப்பட்ட ஒரு குடும்பம் எந்த சூழ்நிலையில இருக்க வேண்டும், எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன காரியம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஒரு சிவி என்ன நம்ம எழுதுறோம், அந்த சிவில எத்தனை பொய்யான காம்ப்ரமைஸ் நம்ம பண்றோம்ல. நிறைய பேர் இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. டிகிரி இல்லைன்னா கூட டிகிரி போட்டுப்பாங்க, எக்ஸ்ட்ரா டிகிரி போட்டுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுப்பாங்க. அங்க 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னாக்கா இவங்க இன்னொரு 4 வருஷம் சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுப்பாங்க. அதாவது எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, நமக்கு தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியாது இல்ல. இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் கூட ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். இது எல்லாராலையும் பேசவும் முடியாது. கண்டிப்பா நான் பேசுறேன் என்னன்னாக்கா, உன்னுடைய சிவியை நீ நிரப்பும் போது தப்பா அங்க போடுறீங்களா, நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், அங்க என்ன போடுவீங்க, வேற மதத்தை போடுவீங்க. என்ன இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் இருக்குது. உங்க டிகிரிய வேற மாதிரி போடுவீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ வேற மாதிரி போடுவீங்க. சோ உள்ளபடியும் இல்லாதத இல்லாதபடியும் கண்டிப்பா நம்ம எழுதணும். இல்லைனாலும் பரவாயில்ல, சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது, பரவாயில்ல. சில நேரங்களில சில காரியங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தா கூட பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எழுதுறதுனால, சமரசம் பண்ணி எழுதுறதுனால, நீங்க உண்மை எழுதுறதுனால நம்மளுக்கு தான் மனசாட்சி குத்துது. ஆனா நம்ம உண்மையா எழுதும் போது சில காரியங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும், பரவாயில்ல. அதை கூட்டி கழிச்சு கர்த்தர் ஒரு நாள் நம்மளை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் வேற வழியில நமக்கு கொடுப்பாரு அதை. சோ நம்ம இது ஐயோயோ இப்படி எழுதியிருந்தா நல்லா இருக்குமே, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இல்ல, உலகத்தின் காரியங்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இது உங்க மனசுக்குள்ள எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனா இங்கதான் சாலமோன் ராஜா தப்பு பண்றாரு. யுத்தத்துக்கே போல, யுத்தம் பண்ணல. அவர் செஞ்சதெல்லாம் என்னன்னாக்கா, இந்த தேசத்துல இருக்கிற எல்லா தேசத்துலயும் போய் பொண்ணு எடுத்துறேன், எல்லா தேசத்தையும் எனக்கு சொந்தமாக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் அவர் அட்டாக்கே பார்வோனுடைய மகளை கல்யாணம் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த தேசத்துல எல்லாம் போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு.